இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில் நம்ம வார்த்தை பேசுகிறோம் இல்லையா, சொல்கிறோமே, அதில் எத்தனை வகை இருக்குதுன்னு பார்த்துங்க. சொல்கிறதுன்றது இப்போ சாதாரணமாக சொல்கிறதுன்னு நம்ம சொல்லிடுறோம், ஆனால் அதில் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். அசைத்தல். அசைத்தல்னா அசை எழுத்தத்தோடு சொல்கிறது. அசை எழுத்தன்றது என்ன தெரியுமா உங்களுக்கு? அதாவதுன்னா இப்போ திட்டினான்னு சொல்கிறது, திட்டினா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து திட்டினான் அப்படின்னா இல்லையா, அதான் அந்த அந்த அசை அழுத்தத்தை கொடுக்கறது. இந்த மாதிரி ஓடி போயிட்டான்னு சொல்றது வந்து ஓடி போயிட்டான் அப்படி சொல்றோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு அசை கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் அசைத்தல்னு பேர். அசைத்தல்ன்றது வந்து அந்த இடத்துல தேவையான இடத்துல நீட்டி மொழிக்கு சொல்றோமே, அதுக்கு பேர் தான் அசைத்தல்னு பேர். அரைதல். அரைதல்ன்றது கூட சொல்றதுன்ற அர்த்தம் தான். அதாவது அரைஞ்சு சொல்றதுன்றாங்களே, அடிச்சு சொல்றது, நான் சொன்னது கரெக்டு, நான் சொல்றதுதான் கரெக்டு அப்படின்னு, அப்படிதான் அப்படிதான், ஆமா அவன்தான், அதெல்லாம் சொல்றோமே, இதெல்லாம் வந்து அரைதல்னு பேரு. அதே மாதிரி இசைத்தல்னு ஒண்ணு இருக்கு. இப்ப சொல்றதுலயே ஓசை வேறுபாட்டுடன் சொல்லுதல். ஓசையில வந்து அந்த எழுப்புற ஒலியில வந்து வேறுபாடு தெரியும் நல்லா. அதுல அந்த மாதிரி சொல்றது ஓசை வேறுபாட்டோட சொல்றது எப்படின்னா, உங்களுக்கு வருவான் இல்லையா, அந்த ஓசை வேறுபாடு, வருவான் அப்படின்றோம், வருவான் அப்படி இல்லையா, ஓசையில வேறுபாடு வருது இல்லையா, அதுதான் ஓசை வேறுபாட்டோட சொல்றது. அதான் என்ன கேட்டா வருவான்னுவேன், இன்னொருத்தரை கேட்டா வருவான் அப்படின்வாங்க, இன்னொருத்தரை கேட்டா வருவான் அப்படின்வாங்க. ஆனா இதுக்கு மீனிங் என்னன்னா எல்லாமே வருவான்ற மீனிங் தான். இதைத்தான் ஓசை வேறுபாட்டோட சொல்றது. இயம்புதல். இயம்புதல்ன்றது வந்து இசைக்கருவியை இயக்கி சொல்லுதல். இசைக்கருவியை பார்த்தீங்களா கையில, அதை இயக்கி சொல்றது. இசைக்கருவியை இயக்கி சொல்றதுன்னு வந்து ஒரு விஷயத்த சொல்லும் போது கையில இசை இருக்கும், அதை சொல்லிட்டு சொல்லுவாங்க, அது இசையில இசைச்சிட்டு சொல்லுவாங்க. கையில வீணை வச்சிருக்கவங்க பாத்தீங்கன்னா ஒரு இருப்பாங்க, தா என்னவாங்க, தான்னா தா குடுன்னு அர்த்தம். அது பழைய இது கூட ஒண்ணு இருக்கு, ஒரு ஆனந்தகுணம் ஜோக்கு. அதாவது ஒரு இவர் சொல்லி வித்வான் வந்து ஒரு பொண்ணுக்கு நாட்டியம் சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து உட்காந்துருக்காராம். வந்த உடனே அவருக்கு காப்பி டீ டிஃபன் கொடுப்பாங்க, எப்பயுமே டிஃபனை கொடுத்துட்டு நாட்டியம் ஆரம்பிப்பாங்க. அன்னைக்கு மறந்துட்டாங்க பொண்ணுக்கு, கொடுக்கல. இவர் என்ன பாடுறாராம், அந்த பொண்ணுக்கு சொல்லி தராராம், தா தா தலாங்கு தின்ன டிபனைத்தா ததிம் தக்க ததிதக்க திமிதக்க காப்பியை குடிக்கத்தான். என்ன அர்த்தம் இல்லை, டிஃபனும் காப்பியும் கொடுன்னு அது சொல்றாரு. ஆனா அதை வந்து ஓசையோட சொல்றாரு, அந்த இதையோட. அதுதான் இசைத்தல். அந்த பாட்டு சொல்லி கொடுத்தா மாதிரி இருக்கும், எனக்கு இன்னும் டிஃபனும் காப்பியும் கொடுக்கலையேன்னு சொன்ன மாதிரியும் இருக்கும். இசைத்தல் அதுதான். இது ஏதோ வாழ்ந்தவுடன் ஜோக்கு ஒன்று எப்பயோ வந்து இதை இசைத்தல்றது வந்தவொடனே அது ஞாபகம் வந்து. அதான் இயம்புதல்ன்றது வந்து ஓசை தான். இயம்புதல் அது இசைக்கருவியை இயக்கி சொல்றது. உரைத்தல். இசைக்கருவியை இயக்கிறதுல கையில வச்சிருந்த சிக்கன் அடிக்கிறாங்க பாருங்க, அதுக்கு அதுவும் கருவிதான், அதுல எடுத்து சொல்றது. அதுதான் அந்த தாத்தா தலாங்கு தின்ன சொன்னேனே, அது தாத்தா தலாங்கு தின்ன டிஃபனைத்தா ததிம் தக்க திடதக்க திமிதக்க காப்பியை குடிக்கத்தான். இப்பொழுதுதான் அவர் வந்து அந்த கையில அந்த இதை வச்சுட்டு அடிச்சுட்டு சொல்றாராம். அதான். அடுத்தது வந்து முதல்ல வந்து உரைத்தல். இது உரைத்தல். உரைத்தல்ன்றது என்னன்னா, இந்த செய்யுளுக்கெல்லாம் பொருள் அர்த்தம் கஷ்டமான சொல்லுக்கு வந்து எளிமையான வார்த்தையை சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேர் உரைத்தல். உரை கோனார் தமிழ் உரைன்னு எழுதிருக்கும் பார்த்துருக்கீங்கன்னா, உரைன்றது வந்து அதான். உரைதல்னா சொல்றதுதான், அது கஷ்டமான அர்த்தத்தை நல்ல தமிழ்ல சொல்றது, அதுதான் உரை. உரைதல்ன்றது அதான். உளறுதல்னு ஒண்ணு, அதுவும் பேசுறது, அதுவும் சொல்றதுதான். உளறுதல் என்னன்னா ஒண்ணு கிடக்க ஒண்ணு எதையாவது சொல்றது, அதான் உளறுதல். அதுக்கு சம்பந்தம் இல்லாத எதையாவது சொல்லி விடுறது. எண்ணுதல்ன்றதான் சொல்றதுதான். எண்ணுதல்னா கவுண்டிங் வருது இல்லையா, அது ஒண்ணு. ரெண்டாவது மனசால எண்ணும்போதே சிலர் வந்து மனசுல எண்ணுவாங்க, அதை வந்து அப்படியே சொல்லி இத்தனை நேரம் போயிருப்பான் அப்படின்னு. நம்ம யாருமே இருக்க மாட்டாங்க எதிர, ஆனா நம்ம மனசுல ஒரு எண்ணம் தோணும், இவன் கிளம்பி நான் அப்ப கிளம்பி நான் போயிருப்பான், இத்தனை நாள் போயிருப்பான் அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அதுதான் அது எண்ணுதல். அதுவும் சொல்றதுதான், வாய் திறந்து சொல்றீங்கல்ல, அதான் எண்ணுதல். ஓதுதல். ஓதுறதுனாலேயே மெதுவா காதுல சொல்றதுதான். ஓதுறதுன்றது காதுல மெதுவா சொல்லணும், அடுத்தவர்களுக்கு தெரியாத ரகசியமா சொல்றோமே, அதுதான் ஓதுதல். காதுக்குள்ள மெல்ல சொல்றது. கத்துதல் இதுக்கு நேரம் ஆப்போசிட். பயங்கர குரல் எடுத்து ஓவரா சவுண்டு எடுத்து கத்துறது.
அதுவும் சொல்றதுதான் இல்லையா? கத்துதல்னாலும் குரல் எழுப்பி சொல்லுதல், பெரிய குரல் எழுப்பி சொல்றது. கரைதல், கரைன்றது வந்து என்னன்னா இதுல வந்து அந்த சின்னரை அந்த எதுக்கு வருதுன்றது சொல்றலாம். அடையாளம் சொல்லணும். அரி, அரின்றது வருது இல்லையா? அரின்னு எழுதல, ஹரி, கிருஷ்ணனோட பேர் ஹரின்றதை எழுதுறோம் இல்லையா? அது அந்த இதை சொல்றது. அந்த அந்த ராவு அந்த ராவுக்கு வர இது மரம், மரம்க்கு வருது பார்த்தீங்களா? தென்னை மரம், பனை மரம், அந்த ரா, அந்த மாதிரி இது வந்து அது அந்த ரா போடுறது. கரைதல், கரைதல்னா கூப்பிட்டு சொல்றது. சும்மா பரவாயில்ல நீங்க வாயேன், இதை கொஞ்சம் கேட்டு வாயேன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் கரைதல்னு பேர். அடுத்தது கழறுதல். கழறுதல்னா இடித்துரைத்தல். இடித்துரைத்தல்ன்றது கழறுதல்ன்றது வந்து இடித்துரைத்தல். இடித்துரைத்தல்ன்றது வந்து என்னன்னா, நான் என்னம்மா அவரை மாதிரியா, நான் என்னம்மா அவரை மாதிரியா, அவரு செல்வாக்கானவர், அவர்கிட்ட நிறைய இருக்கு, அவர் என்ன, நான் என்னம்மா அவரை மாதிரி, அவங்கள மாதிரிலாம் என்னால முடியுமா அப்படின்றமே. அதுவும் சொல்றதுதான். ஆனா இன்னொருத்தரை வந்து தேவையில்லாத வம்பு கிழக்கிறது, அதான் இடித்துரைத்தல். இடித்துரைத்தல் வந்து கழறுதல் பேரு. கழறு, இது வந்து கயறுக்கு வருது. அந்த கயறு பயிறு வருது இல்லையா? அந்த ரூ, அந்த ரூ, இது இந்த ரூ கழறு. கழறுதல்னா அந்த இந்த ரூ, ரெண்டாவது ரூ ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் ரூ இல்லை, அழுத்தமான வல்லின ரூ. கழறுதல், கழறுதல்னா அதான் இது கயிறுன்றதுக்கு எழுதுவோம் பாருங்க, அந்த ரூ. இது கழறுதல்னா இடித்து சொல்லுதல், இடித்துரைத்தல்னு சொல்லலாம். கிளத்தல்னு ஒண்ணு இருக்கு தமிழ்ல, இது நம்ம நிறைய கேள்விப்பட்டு போனோம். கிளத்தல்ன்றதும் சொல்றதுதான். இன்னதென்று குறிப்பிட்டு சொல்றது, ஒரு குறிப்பிட்ட சொல்றது. அதை இட நம்ம அதை இடையில குறிப்பிட்டு காட்டுறோம் பார்த்தீங்களா? அது மாதிரி அன்னைக்கு போனப்போ ஒரு மஞ்சள் வேஷ்டி கட்டியிருந்தானே ஒருத்தன், சொல்றோம் இல்லையா? நம்ம அன்னைக்கு போனப்போ பார்த்தோமே, நம்ம லெஃப்ட் சைடில் வண்டி பார்க் பண்ணிட்டு வண்டி கிட்ட நின்று தானேங்க அவங்க. அன்னைக்கு நம்ம டீ குடிச்சப்ப நம்ம பக்கத்தில் வந்து நின்னானே, கருப்பு துண்டு போட்டிருந்தானே, ஒரு அடையாளம் சொல்ற பாருங்க குறிப்பிட்டு. அதுக்கு பேர் தான், அதுக்கு பேர் தான் கிளத்தல்னு பேர். கிளத்தல்னா அது, அதுவே அதே இதை வந்து கிளத்துதல்னு ஒண்ணு இருக்கு. கிளத்துதல்ன்றது என்னன்னா, குடும்பம் ஒரு குடும்பம் இவங்க தெரியுமான்னு கேட்டா அவங்க ஹிஸ்டரியா சொல்றது ஃபுல்லா. கிளத்துதல்னா அவங்களோட ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும், இதெல்லாம் தமிழ்ல இருக்கு. இதெல்லாம் தொல்காப்பியத்துல இத்தனைக்கும் மீனிங் இருக்கு. சொல்லுன்ற வார்த்தைக்கு இவ்வளவு மீனிங் இருக்கு, இவ்வளவு 39 மீனிங் இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. கிளத்துதல் குடும்ப வரலாற்று சொல்றது. குயிலுதல், குயிலுதல்னா குயில் போல இனிய குரல்ல சொல்றது குயிலுதல். குயிற்றுன்னு சொல்லுவாங்க. குயிலுதல்ன்றது வந்து குயில் போல குரல்ல, அதாவது சிலரோட சொல்கள் வந்து குயில் போல இருக்கணும், அந்த மென்மையா சொல்றது, எவ்வளவு நேரம் பேசினாலும் கேட்கறது. அதான் அதாவது குழற்றுதல்னு ஒண்ணு. குழற்றுதல்ன்றது என்னன்னா, நாத்து அழுத சொல்லுவோம் தெரியுமா? பேசும்போதே அழுக வந்துடும். பேசும்போதே நமக்கு வந்து அப்படியே எவ்வளவோ சொன்னேன் கேட்கல, நான் என்ன பண்றது, இந்த மாதிரி ஆயிடுத்து, நான் என்ன பண்றது, எவ்வளவோ சொன்னேன் கேட்கல, அந்த அந்த அழுத பத்தி அதுதான். அதுதான் குழற்றுதல்ன்றது, அதுதான். கூறுதல். அடுத்தது கூறுதல்னா இந்த இந்த இது வந்து கயிறுக்கு வர ரூ. கூறுதல், கூறினான்னு நம்ம சொல்றோம், எழுதிடுறோம் ஈஸியா. ஆனா கூறுதல் என்ன தெரியுமா? நீங்க சொல்றது அதை பிரிச்சு சொல்றீங்கன்னு அர்த்தம். பிரிச்சு பிரிச்சு கூறுபடுத்தி சொல்றது, அதுதான் கூறு. கூறு தான் கூறுதல் ஆயிடுச்சு. தனித்தனியா சொல்றது ஒவ்வொரு விஷயத்தையும், அதுதான் கூறுபடுத்தி சொல்றது. அதாவது நீங்க சொல்றது அர்த்தம் உங்களுக்கு புரியணும், அதான் கூறுபடுத்தி சொல்றது, அதுதான் கூறுதல் பேரு. சாற்றுதல். சாற்றுதல்னா எல்லாருக்கும் தெரியாத மாதிரி சொல்றது. ராமானுஜர் பண்ணார் இல்லையா? ராமானுஜர் திருக்கோஷ்டியூர்ல அந்த நமோ நாராயணன்ற அந்த மந்திரத்தை என்ன பண்றாரு, இதுல ஏறி சொன்னார் இல்லையா? சரம ஸ்லோகத்துல வர மந்திரத்தை, மோஷத்துக்குரிய மந்திரத்தை இது மேல ஏறி எல்லாருக்கும் தெரியாம மாதிரி சொன்னார் பாருங்க. அதுதான், அதுதான் வந்து சாற்றுதல்னு. சாற்றுதல்னு பேர். அதுதான், அதுதான் பெருமாள் கோயில பாத்தீங்கன்னா சாத்து முறைன்னு ஒண்ணு போடுவாங்க. சாற்று முறை. சாட்டு முறைன்றது என்னன்னா, நிறைய 10-15 பேர் சேர்ந்து அந்த பெருமாளுக்கு நைவேத்தியெல்லாம் ஆன அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் இருக்கிற ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவாங்க, குரூப்பா சொல்லுவாங்க, கோஷ்டியா சொல்லுவாங்க. சாத்து முறைன்னு அதுக்கு பேரு. அதான் பல நிறைய சொல்றது, எல்லாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு விஷயத்த சொல்றதுக்கு பேரு சாத்து முறை, சாற்றுதல்னு பேரு. செப்புதல். செப்புதல்ன்றது என்ன தெரியுமா உங்களுக்கு? கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றது. வந்தியா? ஆமா வந்தேன். நீ பாத்தியா? பாக்கல. அவங்க பாத்தியான்னு கேட்டாங்கன்னா நீங்க பாக்கலன்னு சொல்றீங்க இல்லையா? வருவியான்னா வருவேன். பதில் கேள்விக்கு பதில சொல்றீங்க இல்லையா? அதுதான்.
செப்புதல்ன்றது வந்து கேள்விக்கு மட்டும் பதில சொல்றது. நவிலுதல்னா நவிலுதல். நவிலுதல்ன்றதுக்கு என்னன்னா உங்களுக்கு நாக்கால சொல்லி சொல்லி பழகிறது. நவிலுதல்ன்றது நாக்கால சொல்லி சொல்லி பழகிறது. குழந்தைகள்லாம் சொல்லி சொல்லி பழகம் பாருங்க, அதுக்கு பேர் நவிலுதல் பேர். நம்ம கூட வந்து இன்னு இன்னு இந்து அதெல்லாம் நான் அப்புறம் ஒரு நாள் சொல்றேன். அதை எப்படி பாகுபடுத்தி சொல்லணும், இரு இட்டு அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், வல்லினத்துக்கு எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணணும் வாயை, அதெல்லாம் நம்ம நான் சொல்றதை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அது வந்துடும் உங்களுக்கு. அதுதான் அது மாதிரி இங்க வந்து ஏதோ சொல்ற செப்புதல் நவிலுதல் இல்லையா. நவிலுதல் வந்து நாக்கால ஒலித்து நாக்கால ஒலி பயிற்சி எடுத்துக்கிறது. அதை ஒண்ணு முக்கியமா சொல்லலாம். அதுல என்ன சொல்லலாம்னா நாக்கால ஒலிச்சு பயிற்சி எடுக்கிறதுன்னா விசில் அடிக்கிறது. விசில் எடுக்கிறதுக்கு நாக்கால நீங்க ட்ரைனிங் எடுத்தாதான் வரும் இல்லையா, அதுக்கு பேர் நவிலுதல் பேர். அப்ப வந்து நுதலுதல் அப்படின்னு பேர். நுதலுதல்னு ஒரு பேரு. நுதலுதல் நுதல்னா நீங்க ஓம்னு சொல்லிட்டு எதையா ஆரம்பிப்பாங்க. சில வந்து ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இந்த சாய்ராம் பார்க்கறவா ஜெய் சாய்ராம், ஓம் சாய்ராம் சொல்லுங்க சார் வாங்க, தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி சிலர் வந்து எடுத்து ஆரம்பிக்கும்போது அடியேன் தாசன் அப்படின்ட்டு சொல்லுங்க சார்னுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அடியேன் அப்படின்னுவாங்க. அந்த சொல்றது அது எந்த பேச்சையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிலர் வந்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அந்த ஓம்னு சிலர் சொல்லுவாங்க. சிலர் வந்து ஹரி 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 சொல்லுங்க சார் அப்படின்னுவாங்க, பெருமாளை சொல்றது. சிவனை சொல்றவங்க நமச்சிவாயன்ட்டு சொல்லுவாங்க, நாராயணன் நாராயணன்ட்டு சொல்லுவாரு. ஏன் சங்கராச்சாரியாரே நாராயண நாராயண நாராயணன் சொல்லி தான் ஆரம்பிப்பார் பேச ஆரம்பிக்கும் போது. முடிக்கும் போது ஞாபகம் வச்சுங்க, சங்கராச்சாரியாரே பேச ஆரம்பிக்கும் முடிக்கும்போது நமச்சிவாயன் சொல்ல மாட்டார், நாராயண 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 அப்படிதான் சொல்லுவார். எப்பயுமே சைவம் வந்து வைஷ்ணவத்தை இழுத்து அரவணைச்சு தான் போச்சு. வைஷ்ணவம் தான் விலகி போச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். வைஷ்ணவம் தான் சைவத்துக்குள்ள வந்து சேராம நகர்ந்து இருந்தது. இது நான் வைஷ்ணவம் தான் இருந்தாலும் நான் இதை எனக்கு சொல்றதுல எனக்கு ஒன்றும் இது இல்லை, அது யார் எப்படி வேணா எடுத்துக்கட்டும். சைவம் வந்து வைஷ்ணவத்தை அரவணைச்சு தான் போச்சு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சிவன் கோயிலில் பாத்தீங்கன்னா பெருமாள் சன்னதி இருக்கும், ஆனா பெருமாள் கோயிலில் சிவன் சன்னதி இருக்கவே இருக்காது. பாத்தீங்கன்னா அதை நான் நிறைய நம்ம ரங்கநாதனாலும் பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவேன். சரி அது போட்டு அது ஒரு ஆர்குமெண்ட் ஆகிட வேண்டாம். இப்ப அதான் வந்து ஒன்றை சொல்லி தொடங்குறது, ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கணுமா, அதுதான் நுதலுதல் பேரு. அடுத்து நுதலுதல், நுவலுதல்னு ஒண்ணு இருக்கு. நுவலுதல்ன்றது என்னன்னா ஒரு பாட்டுக்கு அர்த்தம் சொல்றேன் பாருங்க. அதுதான் ஒரு பாட்டுக்கு அதுல உள்ள நுண்பொருள். சில பொருள் அந்த கூகை காக்காக சொன்னேன் இல்லையா, கூகைக்கு ராத்திரில கண்ணுக்கு தெரியாது, கூகைக்கு பகல்ல கண்ணு தெரியாது, காக்காய்க்கு ராத்திரில கண்ணு தெரியாது. அது மாதிரி கொக்கோ கூ, அது மாதிரி அந்த இதெல்லாம் வந்து அது மாதிரி ஒரு ஒரு பாட்டோட நுண்ணிய கருத்தை சொல்றது, பொருளை சொல்றது. ஒரு அந்த பாட்டுல இருக்க ஒரு வார்த்தைக்கு பொருளை வெளியில சொல்றது, அதுதான் நுவலுதல்னு பேரு. நொடித்தல், நொடித்தல்னா கதை சொல்றது, ஞாபகம் வச்சுங்க. கதை சொல்றது அதுவும் சொல்றது தானே. கதை சொல்றதுக்கு பேர் நொடித்தல்னு பேரு. சொல்றதுல எவ்வளவு இருக்குன்றத பாத்துங்க. கதை சொல்றதுக்கு பேர் நொடித்தல்னு பேரு. பகர்தல், ஆக்சுவலா பகர்தான்றது வந்து இப்பயும் அந்த நம்ம தமிழ் சொல்லல, தூய தமிழ் சொல்லல வரும். நடை உண்டன பகர்ந்தான், வருவேன் என பகர்ந்தான், போய் வருவேன் என பகர்ந்தான், வருமென பகர்ந்தான் சொல்றோம் இல்லையா. அந்த பகர்ந்தான்றது உண்டு. ஆனா பகர்ந்தான்றதுக்கு கரெக்டா தமிழ்ல இந்த தமிழ் என்னன்னா பண்டங்களை பகிர்ந்து விலை சொல்றது. வியாபாரிக்கு வர்த்தக ரீதியான வார்த்தை இது பகிர்தல்ன்றது. பொருட்களை பகிர்ந்து விலை சொல்றோம் இல்லையா, இது 8 ரூபா, அது 10 ரூபா, இது 12 ரூபா, கடைக்காரன் சொல்றாங்க இல்லையா, அதுதான் பகிர்தல் பேரு. அடுத்தது பறைதல். பறைதல்னா ரகசியத்தை வெளிப்படுத்தி சொல்றது, ரகசியத்தை வெளிப்படுத்தி சொல்றது. அதுதான் ராமானுஜர் பண்ணது. அது திருக்கோஷம் இந்த இடத்துல பறைதல்ன்றது பொருந்தும். ஆக்சுவலா பறைதல்னா ரகசியமா இருக்க வேண்டிய விஷயத்த நல்லா வெளிப்படையா சொல்றது. இப்ப ஆக்சுவலா எங்க இதுல பாத்தீங்கன்னா காயத்ரி மந்திரத்தை வந்து வெளியில சொல்லக்கூடாது, ரகசியமா தான் சொல்லணும். ஆனா இப்ப எல்லாம் டிவியில போடுறாங்க, எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி எல்லாருக்கும் தெரிவிக்கிறாங்கல்ல, சொல்றாங்க இல்லையா, காயத்ரி மந்திரம் சொல்லக்கூடாது. குரு சிஷ்யனுக்கு காதுல அதான் ஓதுறது, அதுக்கு இப்பதான் காதுல ஓதுறது, அதுதான் இது, அதுதான் காயத்ரி மந்திரம். ஆனா அது இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க பறைதல்ன்றது அதுதான். அடுத்து பண்ணுதல். பண்ணுதல் பண்ணுதல்ன்றது வந்து 2 சுழி எண்ணு ஞாபகம். பண்ணுதல்
பன்றிக்கு வருது இல்லையா அந்த இன், சொன்னேன் அதுக்கு வர இன். அந்த பண்ணுதல்னா வார்த்தையை நிறுத்தி நிறுத்தி சொல்றது. சொல்லும் போது அவன் வந்தான், நீங்க அடுத்த வார்த்தையை கேட்கறதுக்குள்ள அவன் அப்படியே போனான். அது மாதிரி சிலர் பேசும்போது வழக்கமாவே அது மாதிரி வச்சுருப்பாங்க. அப்புறம் போயிட்டு வரேன்னு சொன்னான் அப்படி நிறுத்தி நிறுத்தி சொல்லுவாங்க. இது ஒன்றும் விஷயமே இல்லை. வந்தான் போனான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போகலாம். ஆனா அவங்களுக்கு சொல்ல வராது, நிறுத்தி நிறுத்தி சொல்றது. உங்களுக்கு வந்து அடுத்த வார்த்தை என்ன சொல்ல போறான்ற ஒரு ஆவலை உருவாக்குறது. அதுக்கு பேர் பண்ணுதல்னு பேரு. அடுத்தது பணுதல்னு பேரு. அதே நான் தான் பணு, மனு தர்மம்ன்றதுக்கு நூ போடணும், ரெண்டு சொல்லி நூ அதேதான். பணுதல்னா பணுதல்ன்றது என்னன்னா அதுதான் ராஜாக்களை இது பண்ணி பாடுறது, உலா பாட்டுன்னு உலா பாடல்னு புகழ்ந்து சொல்றது. அரசனையோ ராஜாக்களையோ புகழ்ந்து பாடுறோம் இல்லையா, அதுக்கு பேரு உலா பாடல்கள். உலா பாடல்களுக்கு பேரு பணுதல்னு பேரு. பணுதல்னா உலா பாடுறது, உலா பாடுறதுனா புகழ்ந்து பாடுறது. புகழ்ந்து பாடப்படுற பாட்டுக்கு பேரு பணுதல்னு பேரு. அடுத்தது புகழுதல். புகன்றான்னு நம்ம சொல்லுவோம். நம்ம மேவன புகன்றான்னா போன்னு சொன்னான்றது. புகழுதல்னா விரும்பி சொல்றது. நம்மளுக்கு பிடிச்சி சொல்றோம் பார்த்தீங்களா. இப்ப அதுக்கு ஒரு சில விஷயத்த பார்த்தீங்கன்னா, போன என்ன கோவிலுக்கு, கோவில்ல இன்னைக்கு நல்ல தரிசனம், நம்ம விரும்பி அதை மற்றவங்க கிட்ட சொல்றோம் பாருங்க. நம்ம மனசுல விரும்பி நல்ல தரிசனம், இன்னைக்கு பெருமாள் நல்ல தரிசனம் வந்து பார்த்தேன், இன்னைக்கு முருகனை நல்லா தரிசனம் பண்ணேன், திவ்யமா சேவை இருந்தது, இன்னைக்கு ஈஸ்வரன் கோவிலுக்கு போய் இந்த அபிஷேகம் நடந்தது, கண்குளிர பார்த்தேன். விரும்பி சொல்றீங்க இல்லையா நீங்க, அதான் அதுதான் புகழுதல்றது. அடுத்தது வந்து புலம்புதல். புலம்புதல்னா இப்படி பண்ணிட்டு போயிட்டானே, என்ன இந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க, தனக்கு தானே சொல்லிக்கிறது. இப்படி பண்ணிட்டு போயிருக்கானே, அவன் என்ன பண்ணுவானோ தெரியலையே, அப்படி அவன் நல்லா இருக்க மாட்டான் அப்படின்னு வசப்படுறது. ரெண்டாவது இந்த பிள்ளைப்பா நம்ம வீட்டு பசங்க போயிருக்க, இந்த பிள்ளை எப்படி போய் சேருமோ தெரியலையா, என்ன பண்ணுமோ தெரியலையா, இது பாட்டு கிளம்பி போயிருக்க, கையில இதை எடுத்துக்காம போயிருக்க, அதை எடுத்துக்காம போயிருக்க, எதையோ சாப்பாடு எடுத்துக்காம போயிருக்க, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுமோ தனியா உட்காந்து அதை பார்த்து என்ன புலம்புறதுன்றது பெரும்பாலும் தாய்கிட்ட இருக்கும். தாய் வந்து புள்ள போன அப்புறம் இது என்ன பண்ணுமோ எப்படி பண்ணுமோ அப்படி பண்ணுமோன்னு புலம்பிட்டே இருப்பாங்க மனசுல. அந்த புள்ள போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு முடிச்சுட்டு, அம்மா எல்லாம் முடிஞ்சு போச்சுமா நான் அதை வரேம்மா இன்னொன்னே முதல்ல இவங்க கேட்கறது, சாப்பிட்டியா, எங்க சாப்பிட்ட, என்ன சாப்பிட்ட, இதுதான் இருக்கும். இந்த கேள்வி கேட்டு அந்த பதில் தெரிஞ்ச அப்புறம் தான் அவங்க அதை புலம்பல வீட்டுல புலம்புறதை நிறுத்துவாங்க. அதே மாதிரி பேசுதல். பேசுதல்ன்றது புலம்புதல்ன்றது தனக்கு தானே சொல்லிக்கிறது. பேசுதல்ன்றது ஒரே மொழியில பேசுறது. தமிழ்ல நான் பேசி நீங்க இங்கிலீஷ்ல எனக்கு பதில் சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் பேசுதல் இல்லை. நான் தமிழ்ல பேசி நீங்களும் தமிழ்ல பதில் சொல்லணும், அதுக்கு பேர் தான் பேசிக்கிறோம். ஒருத்தர் பேசிக்கிட்டோன்றேன். அதான் ஒருத்தர் இன்னொரு லாங்குவேஜ்ல ஒருத்தர் இன்னொரு லாங்குவேஜ்ல சொல்றது கிடையாது. ஒரே லாங்குவேஜ்ல ரெண்டு பேரும் பேசுறது, ரெண்டு பேரும் சொல்லிக்கிறது தான் பேசுதல் பேர். அதுவும் சொல்றது தானே. அடுத்தது வந்து பொழிதல். பொழிதல்னா என்னன்னா அப்படியே விடாம சொல்லிட்டே இருப்பாங்க. அது சிலரோட குணம் உங்களுக்கு தெரியும். சிலரோட குணம் வந்து நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, நிறுத்தவே மாட்டாங்க. நிறுத்தினாதான் நீங்க பதில் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்படியே உங்களை பேசவே விட மாட்டாங்க, இடைவிடாத அப்படியே நீளமா சொல்லி முடிச்சுட்டு சரி வரட்டான்னு கிளம்பிடுவாங்க. நீங்க என்ன அதுக்கு பதில் சொல்ல போறீங்க, என்ன எதுனே தான் நினைச்சதை மட்டும் லைனா விடாத, கேப்பே விடாத சொல்லி முடிச்சுட்டு நீங்க சொல்றதை கேட்காம ஓடி போயிடுது. அதுதான் பொழிதல்னு பேரு. மாறுதல்ன்றது வந்து உரையாட்டில் மாறி சொல்லுதல். ஒரு பொருளுக்கு ஒரு செய்யுளுக்கு உரை சொல்றோம் இல்லையா. நான் கூட சில இடத்துல பாத்தீங்கன்னா இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வந்து இதை இப்படி போட்டுங்க, அதை முன்னாடி போட்டுங்க, இதை பின்னாடி போட்டுங்க, சரியா போயிடும் சொல்லுவேன் தெரியுமா உங்களுக்கு. அதுதான் அதுக்கு பேர் தான் மாறுதல் பேரு. கடை மாற்றுன்னு தமிழ்ல ஒரு இலக்கணமே இருக்கு. அதை பத்தி நான் ஒரு நாள் சொல்லும் போது சொல்றேன். கடை மாற்றுன்றதுக்கு நிறைய ஒரு பாட்டெல்லாம் இருக்கு. கடை மாற்று, கடை மாற்றுறது கடைசியை எடுத்து முன்னாடி போடுறது, போட்டீங்கன்னா அதுக்கு மீனிங்கே மாறிடும். அது மாதிரி மாறுதல்ன்றது உரையாட்டில் மாறி சொல்லுதல். அதாவது வந்து போனான்றத போய் வந்தான் இல்லையா, வந்து போனான்றத போய் வந்தான்னு சொல்றது, வந்து போனான்றத போய் வந்தான்னு சொல்றது. அது மாதிரி சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாது. எடுத்து கொடுக்கறது கொடுக்கறதுக்கு எடுன்னு சொல்றோம் இல்லையா. அது மாதிரி பேசிவ் வாய்ஸை முன்னாடி போட்டு ஆக்டிவ் வாய்ஸை பின்னாடி போட்டு சொல்றதுக்கு பேர் தான் உரையாட்டு மாத்தி சொல்றது. அப்புறம் வந்து மிழற்றுதல். மிழற்றுதல்னா
சிலரோட குரலே குழந்தை குரல் மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? மிழற்றுறது, அதுதான் மிழற்றுறது. குழந்தை பேசுறதுக்கு பேர் தான் மிழற்றுதல். மிழற்றுதல்ன்றது வந்து குழந்தை பேச்சு மாதிரியே இருக்கும் பேசுறது. பேசுறதே அந்த மழலை சொல் போலயே இருக்கும் சொல்றது. அதான் மழலை மாறாத இருப்பாங்க சிலர், வயசானா கூட மழலை மாறாம இருப்பாங்க சிலர். அதுக்கு பேர் மிழற்றுதல் பேர். அடுத்தது மொழிதல். மொழிதல்ன்றது என்ன தெரியுமா உங்களுக்கு? மொழிதல் முன்மொழிந்தான், முன்மொழிந்தான், வழிமொழிந்தான் எல்லாம் சொல்றோமே, அது என்ன? சொற்களை தெளிவாக விளக்கி சொல்லுதல். எந்த சொல்லா இருந்தாலும் தெளிவா நல்லா புரியுற மாதிரி சொல்றோமே, அதுக்கு பேர் தான் மொழிதல்னு பேரு. அடுத்தது வளர்த்தல்னு பேரு. வளர்த்தல்ன்றது என்னன்னா, அவங்க சொல்றதை கேட்டா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஒரு அதுல ஒரு ஈர்ப்பு உண்டாயிடும். அதான் கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு இதுவாயிடும். அந்த குழந்தை வந்தது, அந்த குழந்தைய எப்படி அடிச்சான்னு தெரியுமான்னு போது உங்க மனசுக்குள்ள ஒரு அப்படியே ஜிவ்வுன்னு இழுக்குது பாருங்க, இப்படி ஆயிடுத்தேன்னு. சிலர் வந்து சினிமா தேட்டர்ல பாத்தீங்கன்னா பார்க்கும்போது அழுதுருவாங்க சிலர். அந்த நம்ம வந்து இந்த இதுல வந்து பட்டினத்தார் பாத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மட மாதுன்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டும் ஒரு நாள் சொல்றேன், அந்த பாட்டுக்கு அர்த்தத்தை. அந்த பாட்டை நீங்க கேட்டீங்கன்னா அழுதுருவீங்க. ஒரு பிறவில இருந்து நீங்க பிறந்து கடைசியில மண்ணுல போற வரைக்கும் அதுல வரும். அது மாதிரி அது மாதிரி எல்லாம் இருக்கு சிலது. சிலப்பா இது வந்து கேட்ட உடனே அது மாதிரி பேர் வளர்த்தல்னு பேர். வளர்த்தல்றதுன்னா உங்களுக்கு கேட்ட உடனே உங்க மனசை தொடுற விஷயம், மனசு தொட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா உருகும், மனசு உருகும் சொல்றத கேட்டாலே. அதுதான் வளர்த்தல்னு பேரு. அடுத்தது வந்து விடுதல்னு பேர் ஒண்ணு. விடுதல்னா மெல்ல வெளிப்பட்டு சொல்றது. அப்படியே கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை வந்து சொல்ல தயங்கி தயங்கி சொல்றோம் பார்த்தீங்களா? தயங்கி தயங்கி ஒரு விஷயத்த சொல்றதுதான் விடுதல்னு பேரு. அடுத்தது விதத்தல்னா சிறப்பா எடுத்து சொல்றது. ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் அதுல ஏற்றி அதுக்கு வந்து அலங்காரம் எல்லாம் பண்ணி அந்த சொல்லுக்கு தேவையான அந்த மேல் பூச்சி எல்லாம் பூசி அழகா அதே விஷயம் என்னமோ ஒண்ணுதான் இருக்கும். ஆனா அந்த விஷயத்தை எடுத்து சொல்லும் போது ரொம்ப சிறப்பா அதை மேல ஏற்றி சொல்றதுன்னு உண்மை. நல்லா ஏற்றி அழகா சொல்றது, அலங்காரப்படுத்தி சொல்றதுக்கு பேரு விதத்தல்னு பேரு. அடுத்தது வில்லுதல். வில்லுதல்னா இடைவெளி விட்டு சொல்றது. இடைவெளி விட்டு சொல்றதுன்னா உங்களுக்கு எப்படின்னா, இதுல இடைவெளினா பெரிய இடைவெளி. இப்ப வந்து வரேன்ட்டு போறது, எப்ப வருவாருன்னு தெரியாது. வரேன்ற வார்த்தை மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு. 1 மணி நேரத்துக்கு 4 மணிக்கு வரேன்றது, அதுதான் விழுதல். முதல்ல வந்து குழு தான் கொடுக்கறது. அப்புறம் தான் மறுபடியும் அவங்க எப்ப மறுபடியும் உங்ககிட்ட பேசும்போது எப்ப அதை முழுமைப்படுத்துறாங்களோ அப்பதான் உங்களுக்கு முழு விஷயமும் தெரியும். வாங்கினேன்னா வாங்கினேன், என்ன வாங்கினேன், ஏது வாங்கினேன், எப்போ வாங்கினேன் அப்ப சொல்ல மாட்டாங்க. அதுக்கு அடுத்தது நீங்க மீட் பண்ணும்போது அதுக்கு அடுத்த பேசும்போது தான் சொல்லுவாங்க. சில வந்து நான் அப்புறம் சொல்றேன், அதை வந்தது எனக்கு அப்புறம் சொல்றேன்னு. அப்புறம் சொல்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். அது வந்ததுன்றதை சொல்லிவிடவே வேண்டாம். ஆனா வந்ததுன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றேன்ட்டு போயிடுவாங்க. உங்ககிட்ட ஒரு ஆவலை தூண்டிட்டு விஷயத்த வெளியில சொல்லாம அப்படியே வச்சிருந்துட்டு அப்புறம் அப்புறம் பொறுமையா மெதுவா உங்களை கொஞ்ச நேரம் திண்டாட விட்டு கொஞ்ச நேரமோ கொஞ்ச நாளோ அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்ற பேர் வில்லுதல்னு பேர். அடுத்தது விளத்துதல்னு ஒரு பேர். விளத்துதல்னா விளாவரியா சொல்றது, அதாவது உங்களுக்கு வெறுத்து போற அளவுக்கு விளாவரியா விவரமா சொல்றது. விவரமா சொல்றேன்ட்டு சிலர் வந்து ரொம்ப சொல்லுவாங்க பாருங்க, அதுதான் விவரிச்சு சொல்றது. ஆனா அதுல அர்த்தம் இருந்ததுன்னா ஓகே. விளத்துதல்ன்றது விவரிச்சு சொல்றது. அடுத்தது வந்து விளம்புதல். விளம்புதல்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து என்னன்னா அறிவிக்கைன்னு கேள்விப்பட்டீங்களா? அறிவிக்கை பொதுவா சொல்றது. நீங்க சொன்னீங்கன்னா 100 பேர் அனௌன்ஸ் பண்றான் பாருங்க, அனௌன்ஸ்மெண்ட். அதுதான் விளம்புதல்ன்றது வந்து அனௌன்ஸ்மெண்ட் தான். பொதுவா ஒரு இதுல சொல்லுவாங்க, எல்லாரும் கேட்டுப்பாங்க. அது பறை அடிச்சு சொல்லுவாங்க பாருங்க, அந்த காலத்துல பறை அடிச்சு இது வரும். பறை அடிச்சு பறைகொட்டி சொல்றதுன்னு. இன்னைக்கு சாயந்தரம் நம்ம ஊர் கோவில்ல திருவிழா இருக்குன்னு பறை அடிச்சுன்னு போவான். ஊர் ஜனங்க கிராமத்துல, எங்க ஊர்ல நான் கடைசி வரைக்கும் அதை பார்த்துருக்கேன். பறை அடிச்சு சொல்லிட்டு போவான். ஒரு இடத்துல வந்து நின்றுப்பான், தெரு மூலையில நின்றுப்பா, அந்த இது டமடமடமடமடமடமடன்னு அடிப்பான். அந்த சவுண்ட் கேட்டோம்னா எல்லாரும் போவாங்க, ஏதோ விஷயம் இருக்குன்ட்டு. போகும்போது இன்னைக்கு சாயந்தரம் நம்ம ஊர் கோவில்ல கொடியேற்றம் திருவிழா, கோவில் கொடியேற்றம் 3 மணிக்கு எல்லாரும் வந்துட வேண்டியது அப்படின்னுவான். அதுதான் விளம்புதல் பேரு. ஆக இது பதிவு கொஞ்சம் நீளமா தான் போறது, இருந்தாலும் இதை முடிக்கணும்னா வேற வழி இல்லை. இன்னும் எத்தனையோ சொல்லலாம். இது இன்னும் நம்ம அதெல்லாம் தேடி பிடிச்சோம்னா இன்னும் எங்கேயோ இருக்கும். இது வரைக்கும் நான் சொல்றேன் பாருங்க, எத்தனை 39 பேர் இருக்கு சொல்றதுன்றதுக்கு. அசைத்தல், அறைதல், இசைத்தல், இயம்புதல், உரைத்தல்,
உளறுதல், எண்ணுதல், ஓதுதல், கத்துதல், கரைதல், கழறுதல், கழறுதல்னா பெரியரும், கிளத்தல், கிளத்துதல், குயிலுதல், குழறுதல், கூறுதல், சாற்றுதல், செப்புதல், நவிலுதல், நுதலுதல், நுவலுதல், நொடித்தல், பகர்தல், பறைதல், பன்னுதல், பனுவுதல், புகழுதல், புலம்புதல், பேசுதல், பொழிதல், மாறுதல், மிழற்றுதல், மொழிதல், வளர்த்தல், விடுதல், விதத்தல், வெள்ளுதல், விளத்துதல், விளம்புதல். ஆக 39 பேர் இந்த சொல்றதுல வகை வந்து சொல்லின் வகையில வந்து சொல்லுதலின் வகை வந்து 39 இருக்கு. இது வந்து தொல்காப்பியத்திலிருந்து நான் பார்த்தேன். தொல்காப்பியத்தில் நான் பார்த்த உடனே சொல்றதுன்றது எப்படியெல்லாம் சொல்லலாம், இன்னும் இருக்கு, அது 100க்கு மேல இருக்கு. அதுலயே அந்த இசை ஓசையை பொறுத்தெல்லாம் மாறுது. குறில் நெடில் குறிக்கு சொல்ல வந்தான் அப்படின்னா அதுக்கு வேற மாதிரி ஒரு சொல் இருக்கு. வந்தான் அப்படின்னு கொஞ்சம் நெடிலா சொல்றோம் பார்த்தீங்களா, அதுக்கு வேற மாதிரி சொல்லிருக்கு. அந்த மாதிரி எல்லாம் 100க்கு மேல அது பார்த்து